அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஷர்லி வின்சியா சந்தோஷ். நான் ஆஸ்டின் செந்தமிழ் அகாடமியில் செந்தமிழ் கல்வித்தளத்தில் தமிழ் கற்பிக்கிறேன். கல்லிலே ஒளியெழுப்பி கடல் அலையில் நடனமாடி புல்லாங்குழல் வழியே புகுந்து சுவையாகி நெல்லில் மணிப்பழுத்து நிலைத்த பொருளாகி சொல்லுக்கு சொல்லோ சுவை கூட்டும் என் செந்தமிழை வாழியவே சிந்தி வரும் மைத்துளியில் என்னை கூட சிந்து பாட வைத்த என் பைந்தமிழே வாழியவே சிந்தாய் எடுத்து வெண்பா தொடுத்து முப்பாலும் நண்பாலாகி பேருரை நிகழ்த்த என் நாவில் நடைபெற்ற என் நருந்தமிழே வாழியவே உன்னை வணங்கி உன் அவையை வணங்கி தொடங்குகிறேன் என் உரையை. இன்று எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு நேர மேலாண்மை. சரியான நேரத்தில் சரியான காரியங்களை செய்வது, அதாவது முக்கியமானவற்றை முன்னிலைப்படுத்தி அதில் கவனம் செலுத்துவது. பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமையார்க்கும் கயிறு, காலம் தவறாமல் காரியமாற்றுவது ஓடும் செல்வத்தை கூட ஓடாமல் கட்டி இழுக்கும் கயிறு ஆகும் என 2000 ஆண்டுகளுக்கு முன்பே உலக பொதுமறை தந்த என்னையன் வள்ளுவன் வாக்குக்கேற்ப இன்று எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பில் கருத்தோடு உரையாடவும், காலத்தோடு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பில் உரையாடி முடிக்கவும், அதனுள் உங்களையும் இணைக்கவும் வினவுகிறேன் ஒரு வினா. நீங்கள், நான், நம் அமெரிக்க ஜனாதிபதி, இந்திய பிரதம மந்திரி, ஏன் நேற்று பிறந்த குழந்தை முதல் நாளை மறிக்க போகும் முதியவர் வரை நாம் அனைவருக்கும் பொதுவாக ஒரு எண் ஒன்று உள்ளது. அது என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? அதுதான் 84,400. இதன் முக்கியத்துவத்தை என் உரை முடிக்கும் முன் கட்டாயம் உங்களுக்கு கூறுகிறேன், தொடர்ந்து கேளுங்கள். நேரம் மிகவும் மதிப்பு மிக்கது. ஒவ்வொரு கணமும் முக்கியமானது என்பதைத்தான் நம் முன்னோர் காற்றுள்ள போதை தூற்றிக்கொள், காலமும் நேரமும் யாருக்காகவும் காத்திருக்காது, காலம் பொன் போன்றது என பல முதுமொழிகள் வாயிலாக நமக்கு எத்தனை தான் எடுத்து கூறி சென்றிருந்தாலும் இன்று காலச்சக்கரம் ஓடும் ஓட்டத்தில் கையில் அலைபேசி என்னும் ரக்கையை கட்டிக்கொண்டு காலில் ஒரு சக்கரத்தை மாட்டிக்கொண்டு பூமியை விட வேகமாக சென்று கொண்டு வந்திருக்கிறோம். கற்றதை அனைத்தும் காட்டிலே பார்க்க விட்டு விட்டோம். தாய்நாட்டை விட்டு பல தூரம் தாண்டி பெற்றோர், உற்றார், உறவினர் என்று அனைவரின் எண்ணங்களையும் மனது என்னும் சிறு பெட்டிக்குள் வைத்து பூட்டிவிட்டு புதியதோர் கணவனை நோக்கி புதிய மண்ணில் காலடி எடுத்து வைத்தோம். குடும்பம், குழந்தைகள் பேணி வளர்த்தோம். வாழ்வில் முன்னேறி காட்டினோம். எல்லாவற்றிற்கும் மேலாக ஆற்றல் மிக்க ஒரு தமிழ் சமூகத்தை கட்டி எழுப்பியே ஆக வேண்டும் என்னும் பெரும் பொறுப்பினை நம் தோள்களில் சுமந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நேரத்தின் மதிப்பை அறிந்த நாமே அதை பல நேரங்களில் மறந்து விடுகிறோமே. கடந்த காலத்தை பற்றின வீண் யோசனை, எதிர்காலத்தை குறித்த பயம், கவலை என நிகழ்காலத்தில் வாழ மறிக்கிறோமே. கையில் அலைபேசி எடுத்துவிட்டால் சமூக வலைத்தளங்களில் பல நேரம் அலைமோதுகிறோமே. செயலிகளை சொடுக்கிக் கொண்டு செயல் வீரர்களாயிருந்த நாம் அனைவரும் செல்லா காசாக மாறி கடமைகளை மறுத்து வாழ்கிறோமே. ஒரு நேரத்தில் பல காரியங்கள் முடித்து விடலாம் என்ற மாயையில், மமதையில் இக்கட்டான சூழ்நிலைக்கு நம்மை நாமே ஆளாக்கிக் கொள்கிறோமே. மன அழுத்தத்திற்கும் சிதறிய கவனத்திற்கும் உள்ளாகி செம்மையாக சீராக செய்ய வேண்டிய காரியங்களை நுனிப்புள் மீது கடமைகளை மறுத்து வாழ்கிறோமே. இதிலிருந்து வெளியே வர என்ன வழி? நேர மேலாண்மை அது ஒரு திட்டம் அல்ல, அது ஒரு கலை. நேர மேலாண்மை அது ஒரு பழக்கம் அல்ல, வாழ்வை முன்னுக்கு கொடுத்து வரும் ஒரு நெறி. மனதை கவனச்சிதறலிருந்து மாற்றி எடுத்த காரியத்தை முடிக்க வேண்டும் என்ற முக்கியத்துவத்தை கொடுக்கும் ஒரு மந்திர சொல் தான் நேர மேலாண்மை. இன்று தனிநபர் மட்டுமல்லாமல் பன்னாட்டு நிறுவனங்கள் பல கோடி ரூபாய்கள் செலவு செய்து பாங்காய், பக்குவமாய், பத்திரமாய் கற்றுக்கொள்ள வேண்டிய பெரும் ஆற்றல் தான் நேர மேலாண்மை. செய்வன திருந்தச் செய், காலக்கெடு நிர்ணயி, போதிய ஓய்வீடு, சிறு சிறு வேலைகளுக்கும் உனக்கு நீயே ஊக்கமளித்துக்கொள் என இதை வகைப்படுத்தலாம். அதற்கு சிறு நெறிமுறைகளும் உண்டு. நேரத்தை எங்கே செலவு செய்கிறோம், எங்கே வீணடிக்கிறோம் என்று ஆராய்ந்தறிதல் கற்றலின் முதல் படி. முக்கியமானது முக்கியமில்லாதது, அவசியமானது அவசியமில்லாதது, அவசரமானது அவசரமில்லாதது என பட்டியலிட்டு செய், ஒத்திவை, மாற்று, நீக்கு என வகைப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பணிக்கும் 25 நிமிட பணி, 5 நிமிட ஓய்வு என்று எடுத்துக்கொண்டால் மனசோர்வில் இருந்து நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்ளலாம். ஒரு நேரத்தில் ஒரு காரியம் மட்டுமே செய்ய வேண்டும். பல காரியங்கள் செய்தால் அறிவும் திறமையும் மங்கும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக சிறு சிறு சாதனைகளுக்கும் நம்மை நாமே பாராட்டு கொண்டால் உள்ளூக்கம் தீப்பொறியாய் உயிர்ப்பித்து நம்மை செய்யும் அனைத்து காரியங்களையும் உயிர்ப்பிக்கும் என்பதை உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். குழப்பம் நிறைந்த இந்த உலகில் செயல் வீரர்களாய், வீராங்கனைகளாய் வலம் பெற வேண்டும் என்றால் நேர மேலாண்மையை பின்பற்ற வேண்டும் என்பதை நமக்கும் நம் பாடம் கற்பிக்கும் குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். சரியான நேரத்தில் சரியான செயல் செய்தால் உலகமே நம் கைக்குள் அடங்கும் என்பதை ஊட்டி வளர்க்க வேண்டும் நம் பிள்ளைகளுக்கு. இதைத்தான் நம்
வள்ளுவர் கூறியிருக்கிறார். ஞாலம் கரிதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செயின் என்னும் குரல் மூலம் மிகவும் வலியுறுத்தி சென்றிருக்கிறார். நேர மேலாண்மையை பின்பற்றுவோம், வாழ்க்கையில் உயர்வோம் என்று கூறி, ஏதோ ஒன்றை மறக்கின்றேனோ, 86,400 அது ஒரு நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள நொடிகளாகும். உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள நொடிகளிலிருந்து 300 அள்ளித்தந்த வள்ளல்களாகிய உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.